கிருபையாக கர்த்தர் இந்த அதிகாலை ஆராதனையிலே நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக தடைகள் காணப்பட்டாலும் இந்த கால வேளையிலே தேவனுடைய சமூகத்துக்கு, கர்த்தருடைய வீட்டுக்கு நாம் வரும்படியாக கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டினார். அதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே எல்லாரையும் பார்க்கலாம் கர்த்தர் நம்மேல் அதிக அக்கறையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை விட, நாம் நம்மை குறித்து கவலைப்படுவதை விட அதிகமாக கர்த்தர் நம்மேல் அக்கறையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தின் ஆரம்பத்திலே நாம் தேவனுடைய சமூகத்தில் அதிகாலை நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளையும் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களையும் நாம் சொந்தமாக்கி கொள்ளும்படியாக, சுதந்திரித்து கொள்ளும்படியாக நம்ம அதிக ஜெபசதியோடு கூட காணப்படுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 60வது அதிகாரத்திலே முதல் 2 வசனங்கள் இந்த மாதத்தின் வாக்கு தத்தமாக கர்த்தர் கொடுக்கிறார். ஏசாயா 66 1-2. அல்லேலூயா. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். கண்கள் இருந்தும் காணாமலும், காது இருந்தும் கேளாமலும், கால்கள் இருந்தும் நடவாமல் இருக்கிறதான தெய்வம் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவர் கண்களை உண்டாக்கினவர். அவர் காணாதிருப்பாரோ, அவர் கேளாதிருப்பாரோ? அவர் சொல்லுகிறார், நான் உன்னை நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்தால் எல்லாம் நடந்துவிடும். கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்தால் எல்லா காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. இங்கே அவர் நம்மை நோக்கி பார்க்க நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஏனென்றால் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அவருக்கு நாம் ஒரு ஆலயத்தை கட்டிவிட முடியாது. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், ஒரு கட்டிடத்தை கட்டி அதுக்குள்ளே கடவுளை வைத்து கேட் போட்டு லாக் பண்ணி விட்டு விடலாம் என்று. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்ம யாரும் நம்முடைய தேவனை கட்டி வைக்க முடியாது. அவர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், உன்னை சிருஷ்டித்தவர், என் கரந்தான் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தது. நான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். நான் சிருஷ்டிகர்த்தர், உன்னை சிருஷ்டித்த தேவன்தான். ஆனாலும், அந்த ஆனாலும் என்ற வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது, ஆனாலும் நான் தகுதி உள்ளவன் அல்ல ஆண்டவரே, எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் ஆண்டவரே, இதோ
என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே என்று நாம் கலங்கி தவிக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், எப்படி இருந்தாலும் சரி, ஆனாலும் நான் உன்னை நோக்கி பார்ப்பேன். எப்பொழுது? இங்கே ஒரு நிபந்தனை கர்த்தர் கொடுக்கிறார். அது என்ன? சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு. அருமையானவர்களே, இந்த 3 காரியங்களை கவனிங்கள். கர்த்தர் ஏன் நம்மை நோக்கி பார்க்கிறார் என்றால், முதலாவதாக நாம் சிறுமைப்பட்டு கிடக்கிறோம். சிறுமைப்படுதல் என்று சொல்லுவது மிகவும் ஒரு தாழ்ந்த நிலைமையிலே, ஒரு தள்ளப்பட்ட நிலைமையிலே, ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பது அந்த சிறுமை. அந்த சிறுமையானது நம்மை அவமானத்துக்குள்ளே கொண்டு செல்கிறது. அந்த சிறுமையானது நம்மை தலைகுனிவை வைக்கிறது, வெட்க உண்டாக்குகிறது. ஐயோ, என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லும்படி அதுதான் சிறுமை. மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை எப்படி பார்க்கிறார்களோ அந்த பார்வை நம்மை வேதனைப்படுத்துகிறது. ஆகவேதான் அது சிறுமை. இன்றைக்கு காலையில் கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம், ஒருவேளை உன் வாழ்க்கையிலே நீ சிறுமைப்பட்டவனாய் சிறுமைப்பட்டவளாய் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உன் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். வேதத்திலே அன்னாளை குறித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே அவள் பிள்ளை இல்லாமல் அவள் ஒரு மலடியாய் காணப்பட்ட பொழுது அவள் எல்லாராலும் கேலி பரியாசம் பண்ணப்பட்ட, விசேஷமாய் புருஷனுடைய அன்பு என்னை விட்டு போய்விடுமோ என்று அவள் கலங்கி தவிக்கும் பொழுது அவள் என்ன செய்வதென்று தெரியாமல் போய் ஆலயத்திலே அழுது கொண்டிருக்கிறாள், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாள். அதோடு அவள் விட்டுவிடவில்லை. அவள் போய் அவள் ஜெபிக்கிறாள். ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு கதறும் பொழுது அவள் எப்படி ஜெபித்தாள் என்றால், அந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். அன்னாள் எப்படி ஜெபித்தாள் என்கிற வார்த்தையை 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர், அதான் அவ பண்ண ஜெபம், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரு. எப்படி ஜெபம் பண்றா பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன செய்யுங்க, கண்ணோக்கி பாருங்க தேவா, என் நிலைமை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க தேவா. ஆண்டவரிடத்தில் போய் அவள் இரக்கத்திற்காக மன்றாடுகிறாள். அதே நிலைமையில் மற்றவர்கள் இருக்கும் பொழுது என்ன சொல்றாங்க, அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, என் நிலைமை எப்படி இருக்குது, இந்த கடவுளுக்கு கண் இல்லையா, அப்படி ஒரு எரிச்சலோடு ஆண்டவரை தூஷிப்பார்கள். ஆனால் இவள் என்ன சொல்கிறாள், கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, ஏனென்றால் எனக்கு தெரியும் நீர் ஒரு குருடர் அல்ல, என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. வேற ஒன்றும் அவன் சொல்லல, நீ பார்த்தா போதும் ஆண்டவரே, உன் கண்முடி கண் பார்வை என் மேல் பட்டாலே போதும், எல்லாம் நடந்துடும். ஹல்லேலூயா. அவருடைய பார்வை என் மேல் பட்டால் போதும், எல்லாம் நடந்துடும். இதுதான் அவளுக்கு இருந்த விசுவாசம், இதுதான் அவளுக்கு இருந்த எதிர்பார்ப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த கால வேளையிலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்மேல் கண்ணோக்கமாய் இருப்பேன், உன்மேல் நான் கண்ணோக்கமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. உன்னை நான் காண்கிற தேவன் மாத்திரமல்ல, உன்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு ஆங்கில பாட்டு பாடினாங்க, His eyes on the sparrow, why should I feel discouraged என்ற பாடலை பாடினாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஏன் கவலைப்பட வேண்டும், நான் ஏன் துக்கப்பட வேண்டும், ஏனென்றால் உம்முடைய கண்கள் அந்த
குருவியின் மேலே நம்முடைய கண்கள் இருக்கிறது. அடைக்கலான் குருவிகளை, அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அடைக்கலான் குருவிகளை குறித்து நீங்கள் பாருங்கள். அவைகளை விற்கிறார்கள், 2 தாலந்துக்கு 5 தாலந்துக்கு விற்கிறார்கள். அவைகளிலே ஒரு குருவியை கூட, அடைக்கலான் குருவியை, தரையில் விழுகிற அந்த குருவியை கூட நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த அடைக்கலான் குருவியை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. அதுதான் ஆண்டவரே, இஃப் யுவர் ஐ இஸ் ஆன் த ஸ்பேரோ, அந்த குருவியின் மேல் உம்முடைய கண்கள் இருக்கும் பொழுது நாங்கள் அதை பார்க்கிறோம் விசேஷித்தவர்கள். எங்களை நீர் மறக்க மாட்டீரப்பா. அந்த குருவியை கூட மறக்காத தேவன். ஹல்லேலூயா. ஆகவே தான் பிரியமானவர்களே, சிறுமைப்பட்ட நேரத்திலே அந்த அன்னாள் ஜெபித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவளை நினைத்தருளினார். அவருடைய நிலைமையை பார்த்து ஆண்டவருடைய இருதயமே அப்படி நொறுங்கிடுச்சு. அல்லேலூயா. ஐயோ பாவம், இவளுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்று ஆண்டவர் உள்ளம் உருகினார். நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன். அவர் மனதுருக்கம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. ஆகவே சிறுமைப்பட்டு அப்படின்னா நீங்க போய் சிறுமைப்படுங்க என்று ஆண்டவர் சொல்லலை. கர்த்தருக்கு தெரியும். எல்லாம் இருந்தாலும் அநேகர் சிறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல நிலைமையில் இருக்கிறவர்கள் கூட ஏதாவது ஒரு விதத்திலே அவர்கள் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியில சொல்ல முடியாமல், சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. நம்ம நினைப்போம் பரவாயில்ல இவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க இருக்கிற அந்த பெருமூச்சு, அவங்களுக்கு வேதனை வெளியில் காட்ட மாட்டாங்க. அநேகர் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்கள், இங்கே நான் என்ன வாசிக்கிறோம், இப்படி நீ சிறுமைப்படும் பொழுது நீ ஆவியில நொறுங்குண்டு. அல்லேலூயா. சிறுமைப்படுறதுனால நாம் ஒன்றும் குறைஞ்சு போகிறதில்ல. சிறுமைப்படுறதுனால நமக்கு எந்த விதமான நஷ்டமும் வருவதில்லை. அது என்னத்தை உண்டு பண்ணுகிறது என்றால் நம்மை ஆவியிலே நொறுங்க வைக்கிறது. அதாவது நம்முடைய இருதயத்தை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய மேட்டுமையான சிந்தனைகளை, பாவ சிந்தனைகளை, நம்முடைய இருதய கடினங்களை எல்லாம் அது நொறுக்குகிறது. அதுதான் ஆவியிலே நொறுங்குண்டு. சிறுமைப்படும் பொழுதுதான் நாம் நொறுக்கப்படுகிறோம். ஆகவே கர்த்தரும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை என்ன செய்வதில்லை, புறக்கணிப்பதில்லை. இந்த அருமையான காலவெளியிலே கர்த்தர் சொல்ற, நொறுங்குண்டு, ஆவியிலே நொறுங்குண்டு காணப்படுகிற நீ, சிறுமைப்பட்டு காணப்படுகிற நீ ஒன்று செய். உன் நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, என் வசனத்துக்கு நீ என்ன செய்யணும், நடுங்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற நிபந்தனை. வசனத்தை கேட்கலாம், வசனத்தை படிக்கலாம், ஆனால் வசனத்துக்கு நடுங்குகிறது. வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் என்ன செய்வேன், நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் எவ்வளவு வல்லமை உள்ளவைகள். வேதத்திலே கர்த்தருடைய கண்களை குறித்து 2 இடங்களிலே அதை விளக்கி சொல்கிறார். ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது ஒரு அக்கினி ஜுவாலை போல பற்றி எரிகிற கண்ணா இருக்கிறது. அப்படி என்றால் அது எப்படி இருக்கு நீங்களே யோசித்து பாருங்க. அருமையானவர்களே, அதே உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் புறா கண்களுக்கு ஒப்பாய் இருக்கிறதா. ஒரு பக்கம் அது அக்கினி ஜுவாலையாகவும் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் அது என்னவா இருக்குது,
புறா கண்கள். அந்த புறா கண்கள் எப்பொழுதும் ஒரு கண்ணீர் நிறைந்த கண்கள், இரக்கம் நிறைந்த கண்கள், மிக சாந்தமுள்ள ஒரு கண்கள். அருமையானவர்களே, ஆகவே என் தேவனாகிய கர்த்தர் அக்கினி ஜுவாலையின் கண்களாயிருக்கிறது. அது பாவத்தை நியாயம் தீர்க்கிற கண்கள். ஆனால் புறா கண்கள் அது உன்னை இரக்கம் பாராட்டுகிற கண்கள். அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்னாளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்த தேவன், அவர் அவளை கண்ணோக்கி பார்த்ததினாலே அவளுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் கவனித்து பார்க்கிறார். எதற்காக நம்மை கவனித்து பார்க்கிறார், நம்மை நோக்கி பார்க்கிறார் என்றால், முதலாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 2 நாளாகம புஸ்தகத்திலே 16வது அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். இதோ கர்த்தர் சொல்றார், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என் கண்கள் உன்னை நோக்கி பார்க்கிறது. இந்த கண்கள் என்ன செய்கிறது உன் வாழ்க்கையில் என்றால், அது அவருடைய வல்லமையை விளங்க வைக்க போகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய கண்கள், அந்த இங்கிலீஷில் பாருங்க, டு அண்ட் ஃப்ரோ, இங்கும் அங்குமாய் அது தேடிக்கொண்டிருக்கிறது. யாருக்கு இந்த வல்லமையை விளங்க பண்ணலாம், யாருக்கு அந்த வல்லமையை விளங்க பண்ணலாம் சொல்லி அவருடைய கண்கள் தேடுகிறது. அப்போ அவருடைய வல்லமை அவிடத்திலிருந்து புறப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொட்டாள். உடனே இயேசு நின்றார். என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அப்பொழுது எல்லாரும் சொன்னாங்க, என்ன ஆண்டவரே, நாங்கெல்லாம் இத்தனை பேர் சூழ்ந்திருக்கிறோம், யாருன்னு கேட்குறீங்களே. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. எத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் அந்த வல்லமை வரல. ஆனால் ஒருத்தருக்கு மாத்திரம் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போச்சு. ஹல்லேலூயா. அந்த பாக்கியவதி யார்? அந்த பாக்கியவான் யார்? கர்த்தருடைய கண்கள் தேடுகிறது. அவருக்கு தெரியும், கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது. அருமையானவர்களே, அந்த கர்த்தருடைய கண்கள் அவளை தேடுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை அவள் ஆச்சரியவிதமாய் பெற்றுக்கொண்டாள். அது அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சே. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆண்டவரை சேவிக்கிறார்கள், ஆனால் எல்லாரும் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்றதில்லை. அருமையானவர்களே, கிறிஸ்தவ மார்க்கம், விசுவாச மார்க்கம் என்றாலுமே இந்த உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள், மதங்கள் உண்டு. அவைகளுக்கெல்லாம் சடங்காச்சாரங்கள் உண்டு, சம்பிரதாயங்கள் உண்டு. ஆனால் வல்லமை என்று ஒன்று கிடையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தபடியினாலே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, பாதாளத்தை வென்ற வல்லமை, கல்லறையை புரட்டி போட்ட வல்லமை, ஹல்லேலூயா, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தான், அது பரிசுத்தாவின் வல்லமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்க வைக்கிறது. பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? இந்த அவரையும்
உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் ஆமென். பாருங்க, பவுல் அப்போஸ்தலனுடைய வாஞ்சை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அடைய வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சரீர பிரகாரமாக நாம் எல்லாருமே பலவீனர்கள் தான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் சரீரத்தை பலப்படுத்துவதற்காக நீ எந்த டானிக்கோ எந்த மருந்தோ சாப்பிட்டு கொண்டிருக்காத. நீ உள்ளான மனுஷனை பலப்படுத்து. உள்ளான மனுஷனிலே நீ வல்லமையாய் பலப்படு என்றால் உன்னுடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படும் பொழுது, அல்லேலூயா, நீ அப்பொழுதுதான் வல்லவன், அப்பொழுதுதான் நீ பலவான். அல்லேலூயா. அப்பொழுதுதான் உன்னிலிருந்து வல்லமை புறப்படும். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எப்படி பிணியாயை சொஸ்தமாக்கிற்றோ, உன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு உன்னுடைய குடும்ப சாபங்கள், உன்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுடைய வேதனைகள், கண்ணீர்கள் துடைக்கப்படுவதற்கு உன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அநேகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே சுகத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதை குறித்து நாம் எபிரேயர் நிருபம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையாம்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே. அல்லேலூயா. அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. அல்லேலூயா, ஆமென். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. அருமையானவர்களே, இந்த மெல்கிசேதேக்கினிடத்தில் வெளிப்பட்ட வல்லமை, அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் அழியாதவர் மாத்திரமல்ல, அந்த அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையை நமக்கு விளங்க பண்ணுவார். அதற்காக தான் கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. 25வது ஆண்டு தொடங்கி ஜனவரி கடந்து இப்பொழுது ஆகஸ்டில் வந்திருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார். யாருக்கு நான் என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவேன், யாருக்கு இந்த வல்லமையை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் அவருடைய கண்கள் இந்த காலையிலே, இந்த சபையிலே அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மேல் பட வேண்டுமானால் ஒரே ஒரு நிபந்தனை தான், அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது வல்லமை விளங்குவது மாத்திரமல்ல, எரேமியாவின் புஸ்தகத்தில் 24வது அதிகாரம் 6வது வசனத்திலே, அவர்களுக்கு நன்மை உண்டாக என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்கள் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். கர்த்தருடைய கண்கள் நன்மையை உண்டாகும்படி இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் அவருடைய கண்ணை நம் பக்கமாய் திருப்புகிறார். அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். வல்லமை விளங்க பண்ணுவதற்கு மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நன்மை எது உனக்கு தீமையாய் காணப்பட்டதோ அந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்ற என் தேவன் வல்லவராயிருக்கிறார். யோசேப்பு சொன்னது போல நீ சொல்லுவாய், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும்
பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. பரத்திலிருந்து உண்டாகுது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆகஸ்ட் மாதத்துல அநேக பிள்ளைகளுக்கு நன்மையை நான் அருளி செய்வதற்காக பரத்திலே அதை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதை அவர்கள் இந்த மாதத்திலே நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வார்கள். நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ அதை குறித்து கவலைப்படாது. ஏன் தெரியுமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறும். ஆகவே கர்த்தருடைய கண்கள் உனக்கு நன்மை செய்வதற்காக இங்கும் அங்குமாகவே அவர் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். வல்லமையை விளங்குவதற்காக அவர் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் உன்மேல் வைக்கப்படும் பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஒருபோதும் நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையான கண்கள். கர்த்தருடைய கண்கள் புறா கண்களுக்கு ஒப்பானவைகள். கர்த்தருடைய கண்கள் எத்தனைன்னு உங்களுக்கு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள் எத்தனையா? 7 கண்களா. அல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது 10வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். சகரியா 4:10 என்ன வாசிக்கிறோம்? அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பாய்க்கலாகிய கர்த்தருடைய 7 கண்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் 1 அல்ல, 2 அல்ல, 7 கண்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அது அக்கினி ஜுவாலையான கண்கள் மாத்திரமல்ல, அது புறா கண்கள் மாத்திரமல்ல, அது 7 கண்களை உடையதாக இருக்கிறது. எதற்காக? அது செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்க, அவன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது அங்கே பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள் உண்டாகிறது. அல்லேலூயா. அதை எதிர்த்து நிற்க திராணியற்றவனாய் காணப்படுகிற ஒரு நிலைமையிலே இருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? வாசிங்க. ஆகாயின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில், ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள், யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தருடைய கண்கள் 7 கண்கள் செருபாபேலின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே தைரியமாய் அவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஒரு பெரிய பர்வதத்தை பார்த்து சவால் விட முடியும். சகரியாவின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். நீ பெரிய பர்வதம், நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். அல்லேலூயா. செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய். அல்லேலூயா. அதற்கு அவர்கள் கிருபை உண்டாவதாக என்று என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். செருபாபேல், ஹல்லேலூயா, ஓ கிரேட் மவுண்டன், ஹல்லேலூயா, become a plain, ஒரு பெரிய பர்வதம். அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறக்கூடாதபடிக்கு, நமக்கு வரவேண்டிய உயர்வு, ப்ரமோஷன்ஸ், நமக்கு வரவேண்டிய நன்மைகள் வரக்கூடாதபடிக்கு ஒரு பெரிய பர்வதம் போல சில தடை கற்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு இருக்குது.
அதை யாராலும் புரட்டி தள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், செருபாபேலை பார்த்து, உன்மேல் என்னுடைய 7 கண்கள் இருக்கிறபடினாலே நீ தைரியமாய் சொல்லலாம், பெரிய பர்வதமே, எல்லாரும் சொல்லுங்க, பெரிய பர்வதமே, ஹல்லேலூயா, நீ எம்மாத்திரம், சொல்லுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். இந்த காலவேளையில உங்கள் நெஞ்சத்துக்குள்ளே, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பாரம், ஒரு பெரிய பர்வதம் போல உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற பாரம், அதை பார்த்து நீ சொல், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய 7 கண்கள் அந்த செருபாபேலோடு இருக்கிறபடியினாலே அவன் செய்கிற ஊழியத்திலே அவனுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதான பெரிய பர்வதத்தை முற்றிலுமாக சமபூமி ஆக்குவதற்கான வல்லமை கர்த்தர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், சகரியாவின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மகிமை உண்டாகும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ தைரியமாய் திடன் கொள், வேலையை நடத்து, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? நீ என்னுடைய கண்மணி, நீ என்னுடைய கண்ணின் மணி, நான் உன்னை அப்படிதான் காப்பாத்துறேன். உபாகம புஸ்தகத்தில் 32வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றது கவனிங்க. பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் எவ்வளவு வல்லமையுள்ளது தெரியுமா? கர்த்தருடைய கண்ணை யாரும் தொட முடியாது. கர்த்தருடைய கண்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறதோ அதே போலதான் உன்னையும் என்னையும் கர்த்தர் கண்ணின் மணி போல காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவருடைய கண்கள் இரவும் பகலும் உனக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது சொல்லுகிறார், நான் உன்னை கண்டுபிடித்தேன், உன்னை நான் உணர்த்தினேன், உன்னை ரட்சித்தேன், ஆனால் உன்னை நான் அத்தோடு விட்டுறல. என்றைக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேனோ, ஹல்லேலூயா, அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். நீயா வரல ஆண்டவர்கிட்ட, நீ எங்கேயோ போயிட்டு இருந்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கோ நான் அலைந்தேன், ஹல்லேலூயா, எங்கோ நான் கிடந்தேன், ஆனால் அவர் என்னை கண்டுபிடித்தார். உன்னை யாருமே கண்டுபிடிக்க முடியாது, உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. என் ஆண்டவருக்கு தெரியும் நீ எங்க இருக்கிறன்னு. அவர் தான் உன்னை கண்டுபிடித்தார். ஏனென்றால் அவருடைய கண்கள், எபிரேயர் 4 வாசிக்க, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வை, அவருடைய மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே இல்லை. அவருடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் பார்க்கிறார். சங்கீதக்காரன் சொல்றாரு, 139 சங்கீதத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே உம்முடைய கண்கள் என்னுடைய கருவை கண்டது. 139 சங்கீதம் 15வது வசனத்திலே 16வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே
விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான தேவன்! நீ தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் பொழுதே என் தேவனுடைய கண்கள் உன்னை பார்த்தது. அல்லேலூயா. இப்பதான் ஆண்டவர் உன்னை பார்க்கிறான்னு நினைக்காத. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவர் உன்னை காண்கிற தேவன். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே ஆகாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகார் ஆபிரகாமிடத்திலிருந்து அனுப்பப்பட்டாள். அவளுடைய தோள்களிலே தண்ணீரை குடத்தை வைத்து அவள் பிள்ளையோடு கூட அனுப்பப்பட்டாள். அவர்கள் ஒரு இடத்துல போனால் வனாந்திரத்தை கடந்து தான் போகணும். ஒரு பெரிய வனாந்திரம். அதை கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தண்ணீர் தீர்ந்து விட்டது. குழந்தை அழுகிறது. அங்கே தண்ணீர் இல்லை. அந்த தண்ணீர் இல்லாததுனால அந்த பிள்ளை சாக போகிறது. அல்லேலூயா. ஐயோ, நான் பிள்ளை சாகிறதை எப்படி காண்பேன் என்று அவள் போய் ஒளிந்து கொண்டாள். என்னால் பார்க்க முடியாத ஆண்டவரே என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது ஆண்டவர் அந்த ஆகாருக்கு ஒரு ஜீவ ஊற்றை கொடுத்தார். அல்லேலூயா. அது இன்றைக்கும் லகாய் ரோயி என்று அழைக்கப்படுகிறது. எல்ரோயி என்கிற தேவன், ஆமென், கர்த்தராகிய தேவன் அவளுக்கு வெளிப்பட்டு அந்த ஊற்றை காண்பிக்கும் பொழுது அந்த ஊற்றிலிருந்து தண்ணீரை குடித்து அந்த பிள்ளையினுடைய தாகத்தையும் தீர்த்து அவர்களுக்குள்ளே உயிர் வந்த பொழுது அவள் யோசிக்கிறாள், யார் இவர்? என் புருஷன் அனுப்பிச்சிட்டான், என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நான் சாக போறேன், யார் இவர்? ஆம், உன்னை வனாந்தரத்தில் தேவன் அழிந்து போக விடலை. கர்த்தர் என்ன செய்கிறாரு? உன்னை காப்பாற்றி, ஹல்லேலூயா, உன்னை வழிநடத்துகிற தேவன். ஆகவே இந்த தேவன் யாராயிருப்பார்? அவ பைபிள் படிக்கல, பைபிள் காலேஜ் போகல. ஆனா அவ சொல்றா ஒரே ஒரு வார்த்தை, என்னை காண்பவரை நான் கண்டேன். அல்லே, ஒரே வார்த்தை தான். யார் இவர்? என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன். யாராவது எடுத்துள்ள வசந்த படிக்கலாம். ஆதியாகம புஸ்தகத்தில், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், 16 அதிகாரம் 13வது வசனத்தில், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் கண்டேன். ஹல்லேலூயா, ஆமென் என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு என்ன பேரிடுறா? நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள். அல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அந்த ஆகாருக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன், அந்த அன்னாளுக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன். ஆமென். உன்னை காண்கிற தேவன் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறபடியால், ஹல்லேலூயா, ஆமென். ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா. நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை நம்ம இந்த வேளையில ஆராதிக்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தரையும் கூட வருவார். அவர் என்னை நோக்கி பார்ப்பார். அவருடைய கண்கள்
என்னை நோக்கி பார்க்கும் பொழுது நன்மையையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் நான் சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறேன். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. அளவில்லாத அந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்வேன், அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் அநேகரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்து உங்களுடைய பலவீனங்களுக்கு பதிலாக, உங்கள் சோர்வுகளுக்கு பதிலாக இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா இந்த வேளையில்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே கர்த்தருடைய கண்களை குறித்து நாம் பார்த்தோம். அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உன்மேல ஒரு நோக்கமாயிருக்கிறது. உன்னையே நோக்கி கொண்டிருக்கு. நீ என்ன செய்கிற, நீ என்ன பண்ற, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். ஒவ்வொரு செய்கையும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. எதற்காக? உன்னை உயிரோடு காக்கும்படியாய், உன்னை வழி நடத்தும்படியாய். நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஓ ரஹபலபா சந்தரரியாந்தரபரபா. அல்லேலூயா. ஓ தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எவ்வளவு போராட்டங்களுக்கு வந்தாலும் சரி, நீ தைரியமாயிரு. கர்த்தருடைய கண்கள் ஏற்ற நேரத்திலே, ஏற்ற சமயத்திலே உன் மூலமாய் வெளிப்படும். ஆம், அல்லேலூயா. அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினாலே, அவருடைய முகத்தின் பிரகாசத்தினாலே உன்னுடைய இருள் நீங்குவதை நீ காண்பாய். உன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வீசுவதை நீ காண்பாய். கர்த்தரை நீ மகிமைப்படுத்த போகிறாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது. பெற்றுக்கொள். இந்த வேளையிலே, இந்த காலவெளியிலே கர்த்தருக்கு இருக்கிற இந்த அபிஷேகத்தை, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ, என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் மாற்றி போட்டு கர்த்தருடைய 7 கண்கள், அக்னி ஜுவாலையின் கண்கள், புறா கண்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகத்துவங்களை வெளிப்படுத்தி வல்லமையை விளங்க பண்ணி ஜெயத்தை தந்து ஆசீர்வாதத்தை தந்து உயர்த்த போகிறபடியால் உமக்கு கோடான கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நீர் எங்கள் மேல் உம்முடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ ஹல்லேலூயா. உன்மேல் என் கண்களை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஆம், இரவும் பகலும் உம்முடைய கண்கள் எங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்திலே ஆமே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை காண்கிற தேவனை நாங்கள் காண்போம். எங்களை காண்கிற தேவனை எப்பொழுது நாங்கள் தரிசிப்போம். நீரே எங்கள் தரிசனம், நீரே எங்கள் தரிசனம், நீரே எங்கள் தரிசனம். உண்மையே நாங்கள் தரிசிப்போம். ஓ ரஹபரா சந்தரா லியாந்தர பாக்கரபூஷாரா. ஓ இந்த காலவேளையிலே ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்கள் பிள்ளைகள் மேல் வந்து இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய நன்மை, ஒரு பெரிய நன்மை, ஒரு பெரிய நன்மை. தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். பெற்றுகள், 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 பெற்றுகள். ஷபாபா பாபா பாபா பாபா. நீ ஆச்சரியப்படும்படி ஏன் எனக்கு கிடைத்தது, இவ்வளவு நாள் இல்லாமல் எனக்கு எப்படி இது கிடைச்சிச்சு? ஆம் மகனே, மகளே, நான் அதை உனக்கு அருளி செய்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? என் ஊழியத்திற்காக, என் ஊழியத்திற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன் மூலமாக என் ராஜ்யம் கட்டப்படுகிறது. உன் மூலமாக ஊழியங்கள் வளருகிறது. உன் மூலியமாக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்படுகிறது. ஆகவே நீ தைரியமாய் சந்தோஷமாய் உன் தூக்கு நூலை உயர்த்தி பிடி. ஜெருபாபேலின் கைகளில் இருக்க அந்த தூக்கு நூலை சந்தோஷத்தோடு பார்க்கிற தேவன் இதோ உன் கையிலே நீ பிடித்திருக்கிற கர்த்தருக்கென்று
நீ செய்த பொருத்தனைகளை கர்த்தர் பார்க்கிறார், சந்தோஷமாய் பார்க்கிறார், சந்தோஷமாய் பார்க்கிறார், சந்தோஷமாய் பார்க்கிறார். திடன்கொள், 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 தைரியமாய் செய், தைரியமாய் செய். உன் கூட கர்த்தர் இருக்கிறார், பயப்படாது. ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya.